ப்ரோ சிவகார்த்திகேயன் வீட்டுக்கு போய் தளபதி கொடுத்த துப்பாக்கியை கேட்டு வாங்கிட்டு வாங்க ப்ரோ. பண்றோம் நம்ம கிட்ட அப்புறம் தருவாரு. ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் டு வைப் பேன். இப்போ நம்ம எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா திருச்சியில தான் இருக்கிறோம். திருச்சியின் சிகரம், திருச்சியின் மலைக்கோட்டை, திருச்சியின் மிமிக்ரி ஆர்டிஸ்ட், திருச்சியின் நடிகர், அன்பின் அடையாளம், நம்ம செல்ல பிள்ளை, நம்ம வீட்டு பிள்ளை, எங்க வருத்தப்படா வாலிப சங்க தலைவர் வீட்டுக்கு போறோம். திருச்சியில வந்து அவர் வீடு இருக்குது. அவர் வீடை தான் பார்க்க போறோம். திறமையால் மேல் வந்தவர் அவரு. உழைச்சா முன்னேற முடியும் அப்படின்னு ஒரு எடுத்துக்காட்டு அவரு. நம்ம வந்து கடையில சாப்பிட்டு போலாம் தான் நினைச்சோம். ஒருவேளை அண்ணன் ஒருவேளை இருந்து ப்ரோ வாங்க சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டாருன்னா வச்சுக்கோங்களேன், நான் இப்பதான் சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னா ஒரு கோச்சிக்கு வரல. அதனால வெறும் வயிற்றோட போறோம். கூழோ கஞ்சோ எதா இருந்தாலும் அண்ணன் வீட்டுல சாப்பிடுறோம். பச்சை தண்ணி கொடுத்தா கூட குடிக்கிறோம். ரைட் எடுத்து லெஃப்ட் எடுத்து உள்ள வந்துட்டு இருக்கிறேன். ஒரு 10 நிமிஷத்துல வீட்டுக்கு வந்துருவேன். பஸ்ஸே விட்டுறாங்க சிவகார்த்திகேயன் வீட்டுக்கு. நாங்க தான் பஸ் ஏறாம நடந்து போயிட்டு இருக்கோம். தற்குறித்தனமா 88N சிவகார்த்திகேயன் வீட்டுக்கு 10 ரூபா கொடுத்து சிவகார்த்திகேயன் வீட்டுல இறக்கி கொடுங்கன்னு சொன்னா டான் இறக்கி விட்டுருவாங்களாம். எக்ஸ்கியூஸ் மீ, சிவகார்த்திகேயன் வீடு இதானா இருக்கிறாராக்கா அவரு? சென்னை தானா? சிவகார்த்திகேயன் வீட்டுக்கு வந்துட்டோம். ஷீட், நம்ம பேட் லக். 10 நாளைக்கு முன்னாடி தான் வந்துக்கிறாரா அண்ணன். வந்தாருன்னா நாங்க 2 பேர் வந்தோன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்றேன் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. யார் யாருக்கெல்லாம் சிவகார்த்திகேயன் பிடிக்குமோ ஹார்ட் அனுப்பிடுங்க. உங்களுக்கு எந்த ஹீரோஸ் பிடிக்கும் அப்படின்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஃபோன் பண்ணி தான் வீட்டுல இருக்கிற துப்பாக்கி எடுத்து கொடுங்கன்னா சொல்லியிருப்பாரு. துப்பாக்கி வேற இல்லாம எப்படா வீட்டுக்கு போறது? அங்க வந்து உங்களுக்கு ஏதாவது சிரமமாகல? தேங்க்ஸ்க்கா. அண்ணன் வீட்டுல துப்பாக்கி தான் கிடைக்கல, ஒரு பூவாது கிடைச்சிச்சு இல்ல. அண்ணன் வந்து பூ போல.